கடந்த 2 மாசத்துல மட்டும், அதாவது தாவேக ஆட்சி அமைத்த இந்த 62 நாட்கள்ல மொத்தமா 10 அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. அதே சமயம் இன்னொரு பக்கத்துல 15 சிபிஎஸ்இ பள்ளிகள் திறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கு இதே தாவேக அரசு. சுத்தி எங்க வந்து நிக்கிறாங்க அப்படிங்கறத இது மூலயமாவே தெரிஞ்சுக்க முடியும். அதுலயும் குறிப்பா கடந்த கல்வியாண்டு, அதாவது 24-25 கல்வியாண்டுல அரசு பள்ளியில சேர்ந்த மாணவர்களோட எண்ணிக்கையை விட 25-26 தாவேக ஆட்சியில இந்த கல்வியாண்டுல மொத்தமா 2.7% மாணவர்கள் குறைவா சேர்ந்திருக்காங்க. அப்படியே தனியார் பள்ளியில பார்த்தோம்னா 1.77% மாணவர்கள் அதிகமா சேர்ந்திருக்காங்க. இதே 2 கல்வியாண்டு வித்தியாசத்துல பார்த்தோம்னா இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா இதை மறைக்கணும், இதை விடையும் எந்த ஒரு பெரிய விஷயம் நடந்தாலுமே ஒரு கோமாளித்தனமான ஒரு விஷயத்த முன்னாடி எடுத்துட்டு வருவாங்க. அப்படிதான் இதே பள்ளிக்கல்வித்துறையில பாடநூல் வாரியத்துல லயோலாமணி அவர்களை நியமனம் செஞ்சு 2 நாளா அதை பேசு பொருளா மாத்திட்டு பின்னாடியே 15 சிபிஎஸ்இ பள்ளிகள் திறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கான அந்த வேலையுமே நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், லயோலாமணி அவர்களுக்கு பாடநூல் வாரிய தலைவரா பொறுப்பு கொடுத்துட்டாங்க, அவர் எப்படி பாடினாரு தெரியுமா, தீண்டாமையை கொளுத்து அப்படின்னு சொல்லி பாட்டு பாடினவர்னு சொல்லி நம்ம கலாய்ச்சிட்டு இருக்கோம்.